ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷன்ல இது 2வது கிளாஸ். 2013 அண்ட் 14 எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டேன். 15 தொடங்கின போல 15ல வந்து எத்தனாவது பகுதி வரைக்கும் செஞ்சோம்? 2015ல எத்தனாவது பகுதி வரைக்கும் செஞ்சிருக்கு? பி பார்ட் செய்ய வேணுமாம். எடுங்க பிள்ளைகள், பி பார்ட் எடுங்க. பார்ட் பி. மாணவன் ஒருவன் நைக்ரோம் கம்பியின் அலகு நீளத்துக்கான தடையை M0 துணிவதற்கு, அப்ப அலகு நீளத்துக்கான தடை, அலகு நீளத்துக்கான தடை, அலகு நீளத்திற்கான தடை என்று சொல்றது தடைய நீளத்தால பிரிச்சு வரும். தடைய நீளத்தால பிரிச்சு சொல்லக்கூடியது. ஓகே, அலகு நீளத்துக்கான தடை M0. ஒழுங்கமைப்பை சுற்றி உருப்படி எக்ஸுக்கு பதிலாக பிள்ளைங்களோட அழுத்தமானி படத்துல அங்க ஏற்கனவே வந்துட்டு எக்ஸ் எனப்படுகின்ற உருப்படி, அதாவது தடை பெட்டி பயன்படுத்தப்படுது. இப்ப அதுக்கு பதிலாக எங்களுக்கு L1 நீளமுடைய நைக்ரோம் கம்பியை விடுவதன் மூலம் மாற்றி அமைக்க தீர்மானித்தார். இவ்வகை சரி, பி பார்ட்ல முதலாவது, மேலே 3ல கணிச்ச கோவை KL2க்கு ஒரு கோவையை E0, M0, L1, R0. ஓகே, கம்பியின் தடை, கம்பியின் நைக்ரோம் கம்பியின் தடை அலகு நீளத்துக்கான தடைய, ஓரலகு நீளத்துக்கான தடை M0 L1 நீளத்தால பெருக்கினால் வரும். ஓகே, அழுத்தமானியில் களத்துக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு, அதாவது டெல்டா VAB அழுத்த வேறுபாடு எங்களுக்கு இப்போது K×L2 சமநிலை நீளம் K×L2 எனப்படுகின்ற நீளத்தினால் தரப்படுகிறது. ஆனால் டெல்டா VAB அந்த எக்ஸ் எனப்படுகின்ற பொருளோட முடிவிடங்களுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த எக்ஸ்ல தான் இப்ப நைக்ரோம் கம்பி இருக்கு. ஆகவே எங்களுக்கு மின்னோட்டம் தர ஆர் நிக்ரோம் கம்பி என, அப்போ எங்களுக்கு மின்னோட்டத்துக்கு அழுத்த வேறுபாடு மின்னியக்க விசை E0 கீழே ஆர் நிக்ரோம் கம்பி பிளஸ் அகத்தடை.
இதான் துணை சுற்றில் உள்ள தடைகள். துணை சுற்ற மட்டும் பாத்தீங்கன்னா அழுத்த வேறுபாடு E0, இது மொத்த தடை. இது நிக்ரோம் கம்பியில தடை. ஆர் நிக்ரோம் போட்டிருக்கேன். எனவே அதுக்கு பதிலாக அலகு நீள திணிவு சார்புல எங்களுக்கு இதை கொடுக்கிறோம். இது சமன் KL2 என முடிவு செய்யலாம். ஓகே, அப்ப கன்செப்ட விளையும் கொள்ளணும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஏ பார்ட் வந்து ஒரு அழுத்தமானில வளமையாக எங்களுக்கு அழுத்தமானில 2 மெயின் பிராக்டிகல் இருக்கு. அழுத்தமானில பிரயோகங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அழுத்தமானில வந்துட்டு எங்களுக்கு சிலபஸ் சொல்லப்பட்ட பிரதானமான 2 பிராக்டிகல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று 2 களங்கள்ற மின்னியக்க விசையை துணிதல். இருவழிச்சாவிಯನ್ನು பயன்படுத்துறோம். E1 மின்னியக்க விசையுடைய களமும் E2 மின்னியக்க விசையுடைய களமும் அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கே இணைக்கப்பட்டு சமநிலை பெறப்படுகிறது. E1 களத்துக்கு K×L1 E2 களத்துக்கு K×L2 பெறப்படுகிறது. E1 E2 = L1/L2. இது ஒரு பிராக்டிகல். அழுத்தமானில 2வது பிராக்டிகல் தான் ரொம்ப முக்கியம். சொன்ன பிராக்டிகலை விட 2வது பிராக்டிகல் ரொம்ப முக்கியம். அதாவது அதுல என்னன்னு சொன்னா எங்களுக்கு களம் ஒன்றின் மின்னியக்க விசையை துணிதல். அதுக்கு எங்களுக்கு இந்த ஏ பார்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரி அல்லது உங்களுடைய ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்து போடப்பட்ட படம் மாதிரி ஒரு மின்கலம் E0 மின்னியக்க விசையுடைய மின்கலம் R0 அகத்தடையுடையதை போட்டுட்டு அதுல எங்களுக்கு ஒரு புறத்தடையாக தடைப்பட்டி ஒன்று இணைக்கப்பட்டது. தடைப்பட்டியை இணைச்சு அதுக்குரிய கேள்விகள் ஒரு சிலர் நாங்க செஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்துட்டு பி பார்ட் கேள்வி கொஞ்சம் டீவியேட் ஆகி போயிடுச்சு. அந்த எக்ஸனப்படுகின்ற அந்த தடைப்பட்டிக்கு பதிலாக ஒரு நைக்ரோம் கம்பியை போடுறாங்க. இந்த நைக்ரோம் கம்பிர தடை நேரடியா சொல்லுபடையில அலகு நீளத்துக்கான தடை சொல்லப்படும். அலகு நீளத்துக்கான தடை M. அலகு நீளத்துக்கான தடை M0 என்பது தடையின் கீழ் நீளம். அப்ப எங்களுக்கு தடையை காண்றேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அலகு நீளத்துக்கான தடை நீளத்தால பெருக்க வேண்டியிருக்கு. அதான் இந்த கம்பிர தடை. ஏற்கனவே அதுக்கு எங்களுக்கு வந்துட்டு மேல ஏ பார்ட்ல வந்து கேபிட்டல் ஆர்னு போடப்படும். அப்ப எங்களுக்கு ஏ பார்ட்ல உரமலக்கம் 3ல ஒரு கோவை எடுத்திருப்பீங்க. அங்க இருக்கிற கேபிட்டல் ஆருக்கு பதிலாகத்தான் எங்களுக்கு இங்க M0 × L1 அதாவது நிக்ரோம் கம்பிர தடை போடப்படுது. பெருசா ஒன்றும் இல்ல. 3வது பாட்டு ஏ பார்ட்ல 3வது பாட்டை தான் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி இப்ப கேட்டிருக்காங்க. இது அலகு நீளத்தின் இவ்வளவு தந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். உரோமலக்கம் 2 பி பார்ட்ல உரோமலக்கம் 2 கேள்வி வாசிக்கிறேன். 1 L1 சாரா மாறியாக எடுத்து 1 L1 ஓகே எடுத்து 1/L2 1/L1 இடையே ஒரு வரைவை வரையட்டுமா? எங்களுக்கு ஒரு வரைபொண்ணு கீறட்டுமா? 1 சாரா மாறி X அச்சு 1/L2 வந்து Y அச்சுக்கு வரக்கூடியவாறு இந்த வரைவு முறைக்குரிய கோவையாக இதை ஒழுங்கு செய்யட்டும்.
அப்ப L2 எல்லாம் எங்களுக்கு வந்து நிகர் மாற்றம் செய்ய வேண்டி வரப்போகுது. இதை கீழே நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒன்றின் கீழ் KL2 சமன் இதையும் நாங்க மாத்தி எடுத்துக்கொள்வோம். M node L1 பிளஸ் R node இன் கீழ் M node L1. ஏதோ மிஸ் ஆகுது. E node M node L1. 1/L1 XHக்கு எடுக்கட்டுமா? இதை பிரிச்சு விடுவோம். K அங்கால பெருக்க வேண்டியிருக்கு. 1/L2 மட்டும்தான் இங்க இருக்கணும். K இங்க பெருக்க வேண்டி இருக்கு. கடைசியா செய்வோமே. KL2 இருக்கட்டும். இப்போ பிராக்கெட் இருக்கிற பாருங்க. இதை இதால பிரிக்கிறேன். K இன் கீழ் இது ரெண்டும் வெட்டுப்பட்டு E நோட் மட்டும் வரும். இதை இதால பிரிக்கிறேன். K R நோட் கீழே E நோட் M நோட் L1. இதே ப்ரோ வந்துட்டு நான் ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறேன். எங்களுக்கு இந்த படித்திறன் வெட்டு துண்டையெல்லாம் வடிவா பார்த்து கொள்றதுக்காக உங்களுக்கு வந்து K R நோட் மற்றும் E நோட் M நோட படித்திறனுக்குள்ள கொண்டாந்துட்டு 1/L1 சாராமாரிக்கு கொண்டு வந்துட்டு K இன் கீழ் E நோட நீங்க வெட்டு கொண்டு வாங்க. அவங்களுக்கு வைசமன் MX பிளஸ் C எனப்படுகின்ற ஒரு அழகான வரைவு தொடர்பு கிடைக்குது. இதுல நீங்க L2 இது L1 தான் L1 1/L1 XHக்கு படித்திறனுக்கு ஏதோ ஒரு கோவை கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல வைசமன் MX பிளஸ் C வரைவு கிடைக்க பெறுகிறது. வரைவு கீற சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு கேள்வியில மீள ஒழுங்குபடுத்துகன்னு சொல்லி வரைவு கீற சொன்னீங்க. நீங்க வந்து உங்களோட விளக்க உரையில வரைவையும் பிரிவிச்சு கொள்ளுங்க. வைசமன் MX பிளஸ் C எழுதி கொள்ளலாம். உங்களோட கோவையை நீங்க வந்துட்டு வரைவுக்குரிய கோவையாக ஒழுங்கமைச்சிடுங்க. உங்களோட கோவையை வரைவுக்குரிய கோவையாக மாற்றி எடுங்க. உங்களோட கோவையை வரைவுக்குரிய கோவையாக மாற்றி எடுங்க. ஓகே, பிள்ளைகள் கவனிங்க. எங்களுக்கு வரைவிலிருந்து பெற்ற தரவுகளை பயன்படுத்தி ஆர் நோடின் பெருமானத்தை எம் நோடை எவ்வாறு காண்பீர்? பிள்ளைகள் படித்திறன் எதை தரும்? படித்திறன் என்ன தரும்? படித்திறன் எதை தரும்? கே ஆர் நோட்
E நோட் ஓவர் M நோட். வெட்டுத்துண்டு என்ன? K over E naught. Very good. எனவே M over C என்ன வரும்? சொல்லுங்க. K over E நோட் வெட்டப்பட்டிருந்தானே. உரமிளக்கம் 3க்கான விட படித்திறன் கீழே வெட்டுத்துண்டு சமன் R நோட் ஓவர் M நோட். எனவே M நோடை காண்பதற்கு படித்திறனின் கீழ் வெட்டுத்துண்டு தர R நோட். உரமிளக்கம் 4 மாணவனிடம் வழங்கப்பட்டுள்ள நிக்ரோம் கம்பியின் நீளம், கம்பியின் விட்டம் தரப்பட்டிருக்கு, தடை தரப்பட்டிருக்கு. கம்பியின் நீளத்தை கணிக்கட்டுமா? தடைக்கான சமன்பாடு என்ன? Rho L over A. R சமன் ரோ L over A. எனவே R சொல்லப்பட்டிருக்கு 50. தடை திறன் 10⁻6. கம்பியின் நீளம் கேட்கப்பட்டிருக்கு. கம்பியின் விட்டம் பைய 3 எடுக்கட்டுமா? R வர்க்கம். விட்டம் 1.6 6 0.8 தர 10⁻4 கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வர்க்கம் போடுங்க. இதான் பையார் வர்க்கம். செய்யலாம் பிள்ளைகள். கம்பியின் நீளம் எல்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்ல கண்டுபிடிங்க எல்லாரும். கம்பிர நீளம் எல்ல கண்டுபிடிங்க.
96.10/2 0.96 பாருங்க மக்கள், பத்தாக்கள் சுருக்குங்க. 0.96 சொல்றாங்க. சரியானு பாருங்க. ஓகே, ஐம்பது ஓம் தடையை உடைய நைக்ரோம் கம்பி ஒன்று ஒரு மீட்டர் வரைகோலில் பொருத்தப்பட்டுள்ளது. 50 ஓம் ஒரு மீட்டர் கோல்ல ஒரு நைக்ரோம் கம்பி பொருத்தப்பட்டிருக்கு. எத்தனை மீட்டர்? 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர். இது 50 ஓமா. ஓகே, 100 சென்டிமீட்டர் நிலமான கம்பி ஒன்று இருக்கு. அது நைக்ரோம் கம்பி, 50 ஓம் தடையுடையது. ஒரு மீட்டர் வரைகோலில் பொருத்தப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்ட வரைவை பயன்படுத்தி எம்னோடை துணிவதற்கு அழுத்தமானிலிருந்து ஒரு தொகுதி அளவீடுகளை பெறுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளீர். எம்னோட துணிவதற்கு நைக்ரோம் கம்பியின் அன்னளவாக 25 ஓமை ஒத்த ஒரு நீளத்துக்குரிய அளவீட்டை பெறுவதற்கு 25 ஓமுக்கு இதுல 25 சென்டிமீட்டர் குறிக்கப்பட்டிருக்கு. வேற 0 குறிக்கப்பட்டிருக்கு, 75 குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம 100 சென்டிமீட்டரையும் குறிப்போம். ஓகே, 25 ஓம் தடையை அழுத்தமானியோட பொருத்த போறாங்களா? எவ்வாறு பொருத்துறதுன்னு கேட்கிறாங்க. அழுத்தமானி கம்பி மின்கலம், அதுக்கு மேலதான் அழுத்தமானி கம்பி. இது கலோனோமானி சுற்று. ஓகே, இதுல பொருத்த போறாங்களா? 25 ஓம் எடுக்கட்டுமா? இதை எக்ஸ்டெண்ட் போட்டுப்போம். இத பையன்னு கொடுத்திருக்காங்க. சரி பிள்ளைகள், 100 சென்டிமீட்டர் நீளமான கம்பி 50 ஓம் தடையுடையது. இந்த 50 ஓம் தடையுடைய கம்பியில 25 ஓம் தடையுடைய கம்பியை தான் அழுத்தமானில பொருத்தெடுப்பாங்க. அப்ப எங்களுக்கு 25 ஓம் தடையுடைய கம்பி எத்தனை சென்டிமீட்டர்? 50 ஓம் 100 சென்டிமீட்டர். 25 ஓம் எத்தனை சென்டிமீட்டர்? 50 ஓம் 100 சென்டிமீட்டர். 25 ஓம் எத்தனை சென்டிமீட்டர்? 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர். 25க்கும் 75க்கும் இடையில இந்த 50 சென்டிமீட்டர்ல சரியா நீங்க ஜாயின் பண்ணி விடுங்க. அப்படி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இவ்வளவு கம்பி தான் அழுத்தமானிக்குள்ள போகுது. இவ்வளவு கம்பியில தடை என்ன? 25 ஓம். 25 ஓம். ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. அடுத்தக்காருங்க. இங்கு 100 சென்டிமீட்டர் கம்பி 50 ஓம் அல்லது 50 ஓம்
100 சென்டிமீட்டர். எனவே 25 ஓம அழுத்தமானியோட பொருத்தட்டுமா? ஓகே.
கவனிங்க, எங்களுக்கு அகத்தடையில் அழுத்த வீழ்ச்சி ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 4வது ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு வோல்ட் மானிட வாசிப்பு. ஆழி மூடப்பட்டால் களமானது மின் இறக்கம் அடையும். ஆகவே வி சமன் இ மைனஸ் ஐயா என்பது அதுக்குரிய சரியான விடையா இருக்கும். இரண்டாவது, ஒரு மாறும் தடை கேட்கப்பட்டிருக்கு. மாறும் தடையில நாங்க இதையோ தட்டை செலக்ட் பண்ணுவோம். மாறும் தடையில இதையோ தட்டு. இதுக்குரிய விளக்கம் என்னென்றால், மாறும் தடைகள் 2 இருக்கு. ஒன்னு தடைப்பட்டி, இரண்டாவது இரையோ தட்டு. மாறும் தடையில 2 இருக்கு. ஒன்று தடைப்பட்டி, மற்றது இரையோ தட்டு. இரையோ தட்டை விட தடைப்பட்டிட அனுகூலம் என்ன? தெரிஞ்சாக்கள் சொல்லலாம். இரையோ தட்டை விட தடைப்பட்டிட அனுகூலம் என்ன? இரையோ தட்டை விட தடைப்பட்டிட அனுகூலம் என்ன? தடையிட பெருமானத்தை அறியலாம். வெரி குட். தடைப்பட்டி இரையோ தட்டு ரெண்டுமே மாறும் தடை தான். தடை பெருமானத்தை அறியலாம். தடையின் பெருமானத்தை அறியலாம். ரெண்டுமே மாறும் தடைதான். தடையை மாற்றலாம். இதுக்கும் தடையை மாற்றலாம். ரெண்டுலையும் தடையை மாற்றலாம். இரண்டாவது, தடைப்பட்டி தடையின் பெருமானத்தை அறியலாம். அறிய முடியாது. தடை பெருமானத்தை மாற்றலாம், பெருமானத்தை அறிய முடியாது. மூன்றாவது, பிள்ளைகள் தடைப்பட்டியை விட இரையோ தட்டு அனுகூலமானது என்று ஒரு மாணவன் சொல்றான். தடைப்பட்டியை விட இரையோ தட்டு பெஸ்ட் என்று ஒரு மாணவன் சொல்றான். அதுக்குரிய காரணம் தடைப்பட்டியை விட இரையோ தட்டில் உள்ள பெஸ்டான விஷயம் என்ன? சொல்லுங்க. தடைப்பட்டியில ஒரு குறிப்பிட்ட பெருமானங்கள் போடப்பட்டு 100 ஓம் சைவ தொடக்கம் 500 ஓம் தடைப்பட்டின்னு சொன்னா சைவர் 100 ஓம் 200 ஓம் 300 ஓம் 400 ஓம் 500 ஓம் இப்படி அந்த குறிக்கப்பட்ட பெருமானங்களுக்கு மட்டும்தான் நீங்க தடையை மாத்தலாம். இரையோ தட்டு அப்படி இல்லை.
இதை தொட்டு வலிக்கு செல்லக்கூடியது. சிறிய பெருமானங்களுக்கு எல்லா பெருமானங்களுக்குமே தடையை மாற்றக்கூடியதா இருக்கு. 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் இந்த மாதிரி மாற்றக்கூடியதா இருக்கும். மூன்றாவது, குறிக்கப்பட்ட தடை பெருமானங்களுக்கு மட்டுமே குறிக்கப்பட்ட தடை பெருமானங்களுக்கு மட்டுமே தடையை மாற்றலாம். குறித்த தடை வீச்சிலுள்ள குறித்த தடை வீச்சில் உள்ள எல்லா பெருமானங்களுக்கும் தடையை எல்லா பெருமானங்களுக்கும் தடையை மாற்ற முடியும். ஓகே, எல்லா பெருமானத்துக்குமே தடையை மாத்தலாம். அப்ப வாசிப்பின் பரம்பல் உயர்வாக இருக்கும். அப்ப இந்த பிராக்டிக்கல்ல வந்து எங்களுக்கு தடை பெருமானம் தேவையா இல்லையான்னு நீங்க பார்க்கணும். இங்க வி வரைவு அடுத்த பக்கத்துல வியும் ஐயும் தான் வரையப்பட்டிருக்கு. அப்ப வியும் ஐயும் வரைவுக்குரிய எக்ஸ் அச்சு y அச்சுக்களாக இருப்பதால் வி மற்றும் ஐ அளக்கிறதுக்கான அளவீட்டு கருவிகள் தான் தேவை. ஐ மின்னோட்டத்தை அளக்கிற கருவி என்ன? ஆம்பியர் மானி. அது எக்ஸ் அச்சுல இருக்கு. வி வோல்ட் அளவு அளக்கிற கருவி என்ன? வோல்ட் மானி. வோல்ட் மானி. அப்போ ஆம்பியர் மானி மற்றும் வோல்ட் மானி இந்த 2 கருவிகளும் இருந்தா அதுல பருமனை வச்சு நாங்க வாசிப்புக்குள்ள எடுத்து வரைகுல அழகுறவளாக குறிச்சு வைசம்எக்ஸ் வரைப்பு வரைஞ்சு கொள்ளலாம். இங்க தடை பெருமானம் தேவைப்படாது. தடையை நாங்க மாத்தி ஓமின் விதி பிராக்டிக்கல்ல தடையை மாற்றினால் மட்டும் போதும், பெருமானம் தேவைப்படாது. சோ தடை பற்றி அவசியமற்றது. இரண்டாவது, பாருங்க, இப்பரிசோதனையிலிருந்து எதிர்பார்த்த பேறுகளை பெறுவதற்கு சாவி எஸ்ஸை தகுந்தவாறு பயன்படுத்த வேண்டும். சாவிகள் ஆளிகள் வகைகள் என்னென்ன ஆளி இருக்கு? தட்டம், சாவி, சரம். வெரி குட். ஆளிகள் ரெண்டா பிரிங்கோ. செருகு ஆளி, தட்டுஞ்சாவி, டெப்கி. ஓகே பிள்ளைகள், செருகு ஆளிகளுக்கும் தட்டும் சாவிக்கும் பிரதான வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், செருகு ஆளி எங்களுக்கு நீண்ட நேரம் சுற்றில் மின்னோட்டத்தை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும். செருகு ஆளிகள் குறைந்த நேரம் மின்னோட்டம் தேவையான சுற்றுக்கள்ல பயன்படுத்தப்படும். எழுதுங்கோ. செருகு ஆளி நீண்ட
நேரம் மின்னோட்டத்தை பெற வேண்டிய சுற்றுக்களில் பயன்படுத்தப்படும். தட்டும் சாவி குறைந்த கன நேரத்திற்கு குறைந்த அல்லது கன நேரத்திற்கு மின்னோட்டத்தை பெறும் சுற்றுக்களில் பயன்படுத்தப்படும். இதான் எங்களுக்கு தட்டும் சாவி மற்றும் செருகு ஆளிகள் பற்றிய ஒரு விளக்கம். ஓகே, விளக்கம் சொல்லிட்டேன். கேள்வியை செய்வோம். எஸ்ஸிற்காக பயன்படுத்தப்படுகின்ற மிக உகந்த சாவியின் வகை எது? எஸ் பாருங்க. எஸ்ஸிற்காக பயன்படுத்தக்கூடிய மிகவும் உகந்த சாவியின் வகை. எஸ் எங்களுக்கு ஒரு சாவி. அதுல வந்துட்டு ஓற்றுமானி அம்பியர் மாநில வாசிப்புகள் எடுக்கும் போது மட்டும் கரண்ட் தான் சரி, இல்லாட்டி பெற்றி சும்மா மின்னிறக்கம் அடையுமே. சாவியை தொழிற்படும் போது நீ மேற்கொள்ளும் பரிசோதனை நடைமுறையாகும். சாவியை போட்டுட்டு அம்பியர் மாநில வாசிப்பையோ ஓல்ட் மாநில வாசிப்பையோ எடுத்துட்டு அப்புறம் சாவியை நாங்க இது செஞ்சோம். எழுதுவோம். இரண்டாவதுல முதலாவது தட்டும் சாவி. காரணம் எழுதுவோம். மின்கலம் மேலதிகமாக இறக்கமடைதலை தவிர்த்தல். மின்கலம் மேலதிகமாக மின்னிறக்கம் அடைவதை தவிர்த்தல். மின்கலம் மேலதிகமாக மின்னிறக்கம் அடைவதை தவிர்த்தல். எழுதி கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு சும்மா போட்டு வச்சுட்டு இருந்தா, இப்ப செருகு ஆளியை போட்டா கண்டினியூவா கரண்ட கொடுக்கும். அப்ப எங்களுக்கு சும்மா வேஸ்டா எங்களுக்கு மின்னிறக்கம் அடைந்தாங்க. மின்னிறக்கம் அடைஞ்சா மின்னியக்க விசை குறைஞ்சிருமே. அப்படி குறைஞ்சேன்னு சொன்னா எங்களுக்கு மின்னோட்டமும் குறைஞ்சிடும். குறைஞ்ச மின்னோட்டத்தை தான் கொடுக்கும். அடுத்த பகுதி, சாவியை தொழிற்படுத்தும் போது நீர் மேற்கொள்ளும் பரிசோதனை நடைமுறையாகும். சாவி எஸ் ஆனது சிறிய நேரத்திற்கு மூடப்பட்டு குறித்த சார்
ஓ சொல்லுங்க. செருகு சாவிட நன்மைகள் என்ன? செருகு சாவின்னு சொன்னா எங்களுக்கு இப்ப அழுத்தமானி என்று அழுத்தமானில வந்து எங்களுக்கு மீட்டர் பாலம் அல்லது அழுத்தமானி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அழுத்தமானில வந்து எங்களுக்கு இவ்வாறு ஒரு மின்கலம் பொருத்தப்பட்டு ஒரு கல்வனோமானியை இணைச்சு ஒரு தொடு சாவியை நாங்க வழுக்கி கொண்டு போக வேண்டியிருக்கு. இங்க வந்து இந்த பிரதான சுற்றுல அது எஸ் என்ற இடம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த எஸ் எனக்கு இன்னும் அர்த்தம் கட்டின கதைக்கிறது விளங்குதா? இல்ல இந்த எஸ் என்ற இடத்துல பொருத்தமான ஆளி எதை சொல்லுவீங்க? செருகு சாவி. செருகு ஆக்சுவலா வந்து செருகு ஆளியண்டா என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு இமேஜ் அனுப்புறேன். இருந்தாலும் நான் இப்ப உங்களுக்கு கீறி காட்டுறேன். இல்ல ஒரு சுற்றுல செருகு ஆளி என்று சொல்றது 3Dல கீறி காட்டுறேனே. அது தெரியாம நமக்கு வந்து விளைய கொள்ள இயலாது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி. நல்ல வேலை நீங்க கேட்டீங்க ஒரு ஆள். அதான் டவுட் வந்தா அப்படி கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு மட்டுமில்ல மற்றவங்களுக்கும் எல்லாருக்குமே அது கிளியர் ஆயிடும். சும்மா எழுதுறது மட்டும் இல்லையே, விளக்கத்தை அழகா எழுதி வைக்கிறது ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பாடமாக்குற மாதிரி போயிடப்படாது. விஷயத்தை விளங்கெடுக்கணும். புது கேள்வி வந்தாலும் நம்ம உடைக்கணும் அந்த கேள்வி. செருகு ஆளி என்று சொல்றது பிள்ளைகள் இந்த மாதிரி எங்களுக்கு செருகி வர்றது அந்த இது இந்த மாதிரி தக்க மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இதை உள்ளுக்கு சொருகி விட்டீங்கன்னா கண்டினியூவா மின்னோட்டம் போகும். புடுங்கினீங்கன்னு சொன்னா மின்னோட்டம் போகாது. ஓகே, படம் கீறி வச்சுக்கோ. நம்ம செருகு ஆளிக்கு பக்கத்துல அது எந்த இடத்துல இங்க சரி செருகு ஆளி. அடுத்தது டெப்கி. இங்க சொல்றேன். தடைப்பட்டி இதையோ தட்டும் எப்படி இருக்குன்னு தெரித்தாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆளிய முடிப்போம். தட்டும் சாவி செருகு ஆளி. அடுத்துக்கு இதை அடிச்சு விட்டா கண்டினியூவா மின்னோட்டம் போகும். தொடர்ச்சியாக இங்க பாருங்க நீண்ட நேரம். அதான் கீ பாயிண்ட். தொடர்ச்சியாக நீண்ட நேரம். இது குறைந்த கன நேரம். அதை எப்படி வைக்க சொல்றேன். என்னண்டா இது இப்படி மேல கிளம்பிட்டான் போல எழுதிக்கும். சொல்ற வளையம் கொள்ளுங்க. இந்த தொடு சாவி மேல இப்படி கிளம்பிட்டான் இருக்கும் யூஸ்வலாவே. நார்மலாக்க இருக்கேன். நம்ம ரியல் இமேஜ் என்ன பண்ணி பாருங்க. சும்மா வழங்கப்படுறதுக்காக இருக்கீங்க. இப்படி கிளம்பிட்ட மக்கள் இருக்கும். கவனிங்க. இப்போ எங்களுக்கு டெப்கி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, செருகு ஆளி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு டெப்கிய வந்து இப்படி கவனிங்க. இந்த டெப்கி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இதை நீங்க ஒரு ப்ரெஷர், அதாவது நாங்க அமர்த்தி வச்சுக்கணும். இதோட டச் பண்ணி வச்சுக்கணும்.
இதை டச் பண்ணி வச்சாதான் எங்களுக்கு வந்து கண்டினியூவா கரண்ட் போகும். தொட்டுட்டே இருக்கணும். கையெடுத்தீங்கன்னா அது கிளம்பிடும். அப்ப சின்ன நேரத்துக்கு கரண்ட் கொடுக்க இந்த ப்ராக்டிக்கல்ல அதாவது நான் செய்யற ப்ராக்டிக்கல் 2016ல கொடுக்கப்பட்ட மின் சுற்ற பாருங்க. முன்னுக்கு பாருங்க, உங்களோட மின் சுற்ற பாருங்க. அதுல வந்துட்டு ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ஐயும் வியும் மாறப்போகுது. ஓமின் விதி உங்களுக்கு தெரியும். ஓமின் விதி என்று சொன்னா உங்களுக்கு வியையும் ஐயையும் மாத்துறது தான். அதாவது வியோட ஐ எப்படி மாறுது, நேர்வீத சமனா மாறுதா, நேர்கோட்டு வரைப்பு வருதாங்கிறது தான் அது விஷயமே. இப்ப வி ஐய மாத்துறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு அங்க ஒரு பெற்று தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாறும் தடை தரப்பட்டிருக்கு. ஸோ தடையை மாத்தி சம்திங் ஏதாவது செய்யலாம். இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பெட்ரி வந்து ஒரு உலர்களம், சாதாரண ஒரு பெட்ரி. இப்ப நீங்க கண்டினியூவா வந்து இத செருகாலிய போட்டீங்கன்னு சொன்னா, செருகாலிய போட்டு நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு வோல்ட்மானி எம்பியர்மானி வாசிப்பை வாசிச்சு இங்க குறிச்சிட்டு தாள்ல குறிச்சு இதெல்லாம் எடுக்கிற டைம்ல எல்லாமே அங்க கரண்ட் எடுக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். அப்ப சும்மா பெட்ரி மின்னிறக்கம் அடையும். நமக்கு எப்ப தேவை அம்பியர் மானிட வாசிப்பும் வோல்ட் மானிட வாசிப்பும் எப்ப தேவை, மின்னோட்டம் எடுக்கப்படும் போது மட்டும்தான். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட தடைப்பட்டி வந்து இருக்கு, தடைப்பட்டி இருக்கு தானே, தடைப்பட்டியில வந்துட்டு சாரி 20 ஹெர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று 20 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. அந்த தடை பெருமானம் தேவைப்படாதானே. வேற தடைக்கு 20 ஹெர்ட்ஸ்ல இருக்கிற அந்த வழுக்கும் சாவிய வலிக்கிட்டு போக ஒரு பெருமானத்துல வச்சுட்டு அந்த டைம்ல தட்டும் சாவியை அமர்த்தி வச்சுக்கொண்டு அம்பியர் மாநில வாசிப்பையும் வோல்ட் மாநில வாசிப்பையும் எடுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நகர்த்துறது. வேறொரு தடை பெருமானத்துல அம்பியர் மாநில வாசிப்பு மாறும், வோல்ட் மாநில வாசிப்பு மாறும். அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல ஆலியம் மூன்று எடுக்கிறது. இப்போ கொஞ்சம் சேவ் பண்றோம், சேவ் பண்றோம். மின்கலத்துல மின்னியக்க விசை கேபிட்டல் சேவ் பண்றோம். மின்கலத்தை மின்னிறக்கம் அடையாம பாதுகாக்கணும். சும்மா மின்னிறக்கம் அடையும் சொன்னா பெற்ற வோல்டேஜ் குறையும். கலை மின்னிறக்கம் அடைஞ்சுன்னு சொன்னா பிறகு கொஞ்சம் மின்னோட்டத்தை தான் கொடுக்கும். அது பிராக்டிக்கல்ல வலுவத்தரும் வைசமன் எம்எக்ஸ் வரைப்பு வராது. அப்போ எங்களுக்கு டெக்கி வந்து சிறிய நேரத்துக்கு மின்னோட்டத்தை வழங்குகின்ற சுற்றுகள்ல பயன்படுத்தப்படும். இப்ப கேட்டீங்க செருகு ஆளி எங்க பயன்படுத்தப்படும், செருகு ஆளில யூசேஜ் என்ன? இப்போ ஒரு தடை அழுத்தமானி மீட்டர் பாலத்துல தான் ஒரு பெரிய வேலை ஒன்று, சமநிலை நீளம் காணுதல். மீட்டர் பாலத்துல எங்களுக்கு வந்துட்டு மெயின் பிரதான சுற்றுல செருகு ஆளிகளை போடும். செருகாலியில போட்டு நமக்கு வேலை இருக்கு. டெப்கிய போட்டா அதை அமர்த்தி வச்சுட்டு இங்க சமநிலை எடுத்துட்டு இருக்கீங்களா. செருகு ஆளிய போட்டுட்டு நம்ம இங்க சமநிலை எடுக்க வேணும். குறித்த தடைக்கோ குறித்த மின்கலத்துக்கோ சமநிலை எடுக்கணும். சமநிலை எடுக்கிறதுக்கு செய்யணும் தொடுகை சாவி, அதாவது மீட்டர் பாலமா இருந்தாலும் சரி அழுத்தமானியா இருந்தாலும் சரி 2 முனைகள் கம்பியில 2 முனைகள்ல வச்சு பார்க்கணும். மையப்பூச்சிகளுடமான இருபக்க திரும்பல காட்டு ஷுவர் பண்ணணும். அப்படி இருபக்க திரும்பல காட்டுன்னு சொன்னா கண்டிப்பாக சமநிலையில கிடைக்கும். அதெல்லாம் ஷுவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முனையில இருந்து வழுக்கும் சாவியை மெதுவாக நகர்த்தி கொண்டு வரணும். நகர்த்தி கொண்டு வந்த உறவு எங்களுக்கு வந்து அன்னளவான சமநிலையில் கிடைக்கும். அதுபோல அந்த கலுனோமானியோட தொடராக இணைக்கப்பட்ட உயர்தடை பக்கவழி ஆளியை கொண்டிருக்குமல்லோ, அந்த பக்கவழி ஆளியை மூடிட்டு திருத்தமான சமநிலையிலும் காணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. இவ்வளவு வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கும் போது எங்களுக்கு டெப்கியை பயன்படுத்தினா அமர்த்தி பிடிச்சிட்டு அது ஒரு வேலையாகும். ஆகவே அந்த சந்தர்ப்பத்துல நீண்ட நேரம் சுற்றுக்கள்ல பயன்படுத்த வேண்டிய சுற்றுக்கள்ல வந்துட்டு செருகாலிகள் பயன்படுத்தப்படும். ஒரு டவுட் கிளியரா? இங்க டவுட் கேட்டால காணல. டவுட் கிளியரா? சார் ஓ சொல்லுங்க. இந்த தட்டும் சாவியில நீங்க சொன்னீங்க மின்கல மேலதிகமாக மின்னிறக்கம் அடைவதை தவிர்த்தல் அப்படின்னு சொல்லி, செருகு சாவிக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்? செருகு ஆளிகள் பயன்படுத்தப்படுவது நீண்ட நேரம் மின்னோட்டம் தேவையான சுற்றுக்கள். மெயினா எங்கட சிலபஸுக்குள்ள பிராக்டிக்கல் மீட்டர் பால பிராக்டிக்கலா இருந்தாலும் சரி அழுத்தமானி பிராக்டிக்கலா இருந்தாலும் சரி அந்த சுற்றுக்கள்ல தான் செருகு ஆளி பயன்படுத்தப்படும். நாங்க சமநிலை நிலம் காண்ற பெரிய வேலைகள் இருக்கிறபடியால எங்களுக்கு கூட நேரம் சுற்றுல கரண்ட் தேவை. அந்த சுற்றுக்கள்ல உலர்களம் பாதிக்கிறது இல்லை. பெட்ரி சாதாரண பெட்ரி குயிக்கா மின்னிறக்கம் அடைஞ்சிடும். நீங்க சொல்லுங்க தெரிஞ்சாக்கள், இந்த அழுத்தமானி மீட்டர் பாலத்துல எல்லாம் முதல் களம் உலர்களமா இல்லாட்டி வேற ஏதாவது களமா? அதுக்கு ஸ்பெஷல் பேர்லாம் இருக்கு. என்ன தெரியுமா? அழுத்தமானி மீட்டர் பாலத்துல பாதிக்கப்படுகின்ற விஷேட வகை களம் எது?
ஈயாமில சேமிப்பு களம் கேள்விப்பட இல்லையா? சார். ஈயாமில சேமிப்பு களம். ஈயாமில சேமிப்பு களம் சாதாரண உலர்களம் மாதிரி இல்ல. குயிக்கா மின்னிறக்கம் அடையாது. மின்னியக்க விசை மாறாம இருக்கும் கன நேரத்துக்கு. ஆகவே எங்களுக்கு வந்துட்டு ஈயாமில சேமிப்பு களம் பாவிச்சோம்னு சொன்னா குயிக்கா மின்னிறக்கம் அடையாது. சோ அதுதான் எங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ். சரியா? வேற டவுட் கிளியரா? ஓகே. அப்போ தட்டும் சாவி பயன்படுத்தப்படும். காரணம் கேட்கையில நம்ம எழுதிக்கலாம். மின்கலம் மேலதிகமாக இறக்கமடைவதை தவிர்த்தல். சாவி எஸ் ஆனது சிறிய நேரத்திற்கு மூடப்பட்டு. அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கிறாங்க. அதை எழுதி கொடுங்க. பி பாடுங்க. ரெண்டாவது பகுதிக்கு ஆன்சர் எழுதுங்க. ரெண்டாவது பகுதிக்கு ஆன்சர் எழுதுங்க. சாவி எஸ் ஆனது சிறிய நேரத்திற்கு மூடப்பட்டு. சிறிய நேரத்திற்கு மூடப்பட்டு குறித்த தடை பெருமானத்திற்குரிய எம்பியர் மானி மற்றும் வோல்ட் மானி ஆகியவற்றின் எம்பியர் மானி மற்றும் வோல்ட் மானி ஆகியவற்றின் வாசிப்புகள் பெறப்பட்டு குறித்துக் கொள்ளப்படுகின்ற சிறிய நேரத்திற்கு மட்டும் தட்டும் சாவி மூடப்படும். தட்டும் சாவி மூடப்படும். ஓகே. பரிசோதனையை செய்யும் போது மின்கலம் இறங்கவில்லை என்பதை எங்கனம் பரிசோதனை ரீதியாக உறுதிப்படுத்துவேன். பிள்ளை இந்த பிராக்டிக்கல்ல எங்களுக்கு வந்துட்டு மின்னியக்க விசை ஈயையும் அகத்தடை ஆரையும் துணியணும். புறத்தடை கேபிட்டலால் மாறும் தடை மாறும். தடையை மாற்ற தடைய சுற்றுல தடைப்பட்டிட தடைய குறைக்க மின்னோட்டம் என்ன செய்யும்? சுற்றுல தடைப்பட்டிட கேபிட்டலார் தடைய குறைக்க மின்னோட்டம் ஐ என்ன செய்யும்? தடை குறைய மின்னோட்டம் அதிகரிக்கும். இப்ப இங்க சுற்ற பாருங்க. எல்லாரும் முன்னு பாருங்க. உங்களோட பாஸ் பேப்பர்ல முன்னுக்கு சுற்று ஒன்று இருக்கு. அதை பாருங்க. இந்த சுற்றுல எங்களுக்கு கதை விளங்க கொண்டாங்க. எங்க இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம்டா, இந்த சுற்றுல அந்த பெட்ரி ஒன்று இருக்குல்லோ, அந்த பெட்ரியோட மின்னியக்க விசை ஈயையும் சிம்பிளார் அகத்தடையும் துணிதான் நம்மளோட இன்டென்ஷன். அதை நோக்கிதான் இங்க போயிட்டு இருக்கு பிராக்டிக்கல். ஓமின் விதி பரிசோதனமாய் போயிட்டு இருக்கு. அதாவது வோல்ட் வள வாசிப்பையும் மின்னோட்ட வாசிப்பையும் அளந்து வரைபடக்கிறாங்க போல வரைபட படித்தின வெட்டு துண்டு அந்த அகத்தடையெல்லாம் தரலாம். அதுக்குள்ள இன்னும் வரையில. இப்போதைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த சுற்றுல ஒரு தடை, மாறும் தடை கேபிட்டல் ஆர் இருக்கு. அந்த ஆறுற பெருமானத்தை குறைக்க வேற பெருமானத்துக்கு ஒரு வரைவு பெறத்துக்கு குறைஞ்சது எத்தனை வாசிப்பு தேவை? 6 வாசிப்புகள் தேவை. தடைப்பட்ட பெருமானம் 500, 400, 300, 100 அப்படி சம்திங் ஏதோ கொஞ்சம் பெருமானங்கள் தேவை. இல்லாட்டி 500 வீச்சை பொறுத்து 0 தொடக்கம் 500 ஓம் தடையுடைய தடைப்பட்டியண்டா அதுக்கு ஏற்ற மாதிரி 6 வாசிப்புகள் இருக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணிடுங்க.
இப்ப தடைப்பட்டியை நாங்க மாத்துற போது மின்னோட்டம் வந்து கூடும். தடைப்பட்டியில தடை பெருமானத்தை குறைக்க 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 மின்னோட்டம் கூடும். வெற்றில இருந்து கூட மின்னோட்டம் வரும். அப்ப ஐ வாசிப்புகளையும் வோல்ட் அளவு வாசிப்புகளையும் நாங்க குறிச்சிட்டு இருக்கோம். என்ன கேட்கிறாங்க அந்த பகுதியில எங்களுக்கு பரிசோதனை செய்யும் போது மின்கலம் மின்னிறங்கவில்லை என்பதை எங்கனம் பரிசோதனை ரீதியாக உறுதிப்படுத்துகிறது. வெற்றி வந்துட்டு எங்களுக்கு இறங்கிட்டாங்கிறத பார்க்கணும். இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தடையை வச்சுட்டு போனானே அந்த தடையில வோல்ட் மானி அம்பியர் மானிட வாசிப்பு என்னத்தை காட்டுனிச்சோ அப்படியே தடையெல்லாம் நீங்க குறைச்சு குறைச்சு குறைச்சிட்டு வரைக்க மின்னோட்டம் கூடும் சொன்னோம். மின்னோட்டம் கூடணும்னு சொன்னா கூட மின்னோட்டம் பெட்ரியில் எடுக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்படி பெட்ரியில் மின்னோட்டம் எடுக்கப்பட்டா கண்டிப்பா மின்னிறக்கம் அடையும். அதான் தட்டு சாய்வாகிறது. கொஞ்ச நேரம் மட்டும் சொன்னா ஹீட் ஆகாது, அகத்தடை ஹீட் ஆகுது, மின்னிறக்கம் அடைவது குறையும். வி சமன் இ மைனஸ் ஐஆர் தானே. அப்ப எங்களுக்கு வந்துட்டு திருப்பி ஒருக்கா வாசிப்பு எடுக்கிறது. ஃபர்ஸ்ட்டுக்கு VA வோல்ட் மானி அம்பியர் மானிட வாசிப்புகள் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த வாசிப்புகள் எடுத்துட்டு 6 வாசிப்புகளை முடிச்சிட்டு திருப்பி பழைய முதலாவது வாசிப்பு எடுக்கும் போதும் அதே வாசிப்பு கிடைச்சுன்னு சொன்னா களம் மின்னிறக்கப்படவில்லை என்று அர்த்தம். பொதுவா எல்லா பிராக்டிகல்லையும் தான் ஹீட்லையும் தான் முந்தி உங்களுக்கு அந்த 22 பெச்சுக்கு முதல் அவங்களுக்கு இந்த போயிலின் விதியை வாய்த்து பார்க்கிற பரிசோதனைக்கு பிறகு போயிலின் விதியை வாய்த்து பார்க்கிற இறகு குழாய் பரிசோதனை, அடுத்தது சார்ல்ஸின் விதியை வாய்த்து பார்க்கிற பரிசோதனை எல்லாம் இருந்தது 22 வரை. 23 பெச்சுக்கும் இல்லை, இப்ப உங்களுக்கும் இல்லை. அதாவது ஹீட்ல உங்களுக்கு தெரியும் 4 பெக்சிகள் இப்ப இல்ல சிலபஸ்ல. அதாவது இரசம் பாவிக்கிற பெக்சிகள் இல்ல. இறகு குழாய் பரிசோதனை மூலமாக போயிலின் விதியை வாய்த்து பார்த்தல் இல்ல, சார்ல்ஸின் விதியை வாய்ப்பு பார்க்கறது இல்ல. ஆக அமுக்க விதியை வாய்த்து பார்க்கிற அந்த போர்டின் அமுக்கமான பெக்டிகள் மட்டும் இருக்கு. சேலின் வெப்ப காட்டுத்தாறு பரிசோதனையிலே வந்து அந்த ஸ்கோலுக்குள்ள வெப்பமானியை நாங்க வைக்கணும், அதால இரசம் போடுவோம். அந்த பிராக்டிகலும் எங்களுக்கு இல்லை. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல ஒரு பிராக்டிகல் என்ன நினைக்கிறேன். 4 பிராக்டிகல் ஒரு சிலபஸ்ல இல்ல, இந்த 23க்கு பிறகு உங்களுக்கு இல்லை. ஸோ அந்த பிராக்டிகல்லையும் எங்களுக்கு பொதுவாக வாசிப்படுத்திட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா அந்த சார்ல்ஸின் விதியில எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் சார்ல்ஸின் விதி வெப்பநிலையோட தானே VOT வெப்பநிலையோட தானே கனவளவு அளக்குறது. அதுல வந்து இந்த குழாயில உள்ள வளியின் நீளம் அளக்குறது. வேற வேற வெப்பநிலைக்கு வேற வேற நீளம் அளக்குற பொழுது ஒருக்கா செஞ்சுட்டு 6 ரீடிங் எடுத்துட்டு திருப்பியும் 6 ரீடிங் எடுப்போம். அப்ப கொஞ்சம் பிழைக்கும். ஏண்டா அந்த வாயுக்கள் வந்து இலட்சிய நடத்தையே காட்டாது என்பதால் பிழைக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து எங்களுக்கு களம் மின்னிறக்கம் அடைதா இல்லையான்னு எப்படி செக் பண்றேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு 6 வாசிப்புகள் வோல்ட்ஸ் மானி அம்பியர் மானிட வாசிப்புகள் எடுத்துட்டு மீண்டும் பழைய வாசிப்பு எடுக்கும் போது அதே வாசிப்பு கிடைச்சுது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வழி இல்லை, களம் மின்னிறக்கப்படையுது. அதே மாதிரி இந்த இது விசை இணைகர திட்டத்தை பயன்படுத்தி தெரியாத திணிவை துணிற பிராக்டிக்கல்ல கப்பி உராய்வு இருக்கா இல்லையான்னு எப்படி பாக்குற? விசை இணைகர திட்ட பிராக்டிக்கல் இழுத்து விட்டு மீண்டும் பழைய நிலையாடு ஏதாச்சும் ஒரு திணிவு 3 திணிவுல வந்துட்டு 3 திணிவுகள் தொங்கும். நடுவில் உள்ளது தெரியாத திணிவு, மற்ற 2ம் தெரிஞ்ச திணிவு. 3 திணிவுகள்ல எதையாவது ஒன்றை நீங்க இழுத்துட்டு விடலாம். அப்படி இல்லாட்டி பெரும்பாலும் வந்து நடுவுல உள்ள திணிவை தான் இழுப்பாங்க. அங்கால உள்ள திணிவை இழுத்தா எப்படியும் வந்து சமநிலை குழம்பிடும். நடுவுல உள்ள திணிவை இழுத்துட்டு விட்டீங்கன்னு சொன்னா மீண்டும் பழைய நிலைக்கு சமநிலை அடைஞ்சதுன்னு சொன்னா கப்பிகள் உராய்வு இல்லை. புதிய ஒரு இடத்துக்கு சமநிலை வந்து சொன்னா கப்பி உராய்வு உள்ளது. அப்ப நீங்க அந்த கப்பிகள்ல வந்து அதுக்கு பிறகு இந்த மசகு எண்ணெய் அல்லது ஏதாவது பவுடர் அப்படி போட்டு உராய்வை குறைச்சிட்டு திருப்பி பிராக்டிகலா செய்யலாம். சரி, எழுதுங்க. உரமிழக்கம் 3க்குரிய ஆன்சர் இங்கு பரிசோதனைக்கான சகல வாசிப்புகளும் பெறப்பட்ட பின்னர் மீண்டும் முதலாவது வாசிப்பை பெறுகையில்
மீண்டும் முதலாவது வாசிப்பை பெறுகையில் அதே வாசிப்பை காட்டுமாயின் அதே வாசிப்பை காட்டுமாயின் களமானது மின்னிறக்கப்படவில்லை என உறுதிப்படுத்தலாம். களமானது மின்னிறக்கப்படவில்லை என உறுதிப்படுத்தலாம். ஓகே, சி பார்ட். இத்தகைய பரிசோதனையிலிருந்து பெறப்பட்ட தரவு தொகுதி வரைவோமே. எங்க வரைவு? சி சமன் சி பார்ட் விளக்கம் பி சமன் இ மைனஸ் ஐயா. பிள்ளைகள் எக்ஸ்எச்சில் என்ன வரணும்? மின்னோட்டம். செட் பண்ணுங்க. எக்ஸ்எச்சில் மின்னோட்டமா? சரியா, மைனஸ் வரும் என்ன? எழுதிக் கொள்ளுங்க. சரி,
சி பார்ட். சி பார்ட்ல முதலாவது களத்தின் அகத்தடை, களத்தின் ஈய காணட்டா. இங்க வரைபட வடிவத்துக்கு உருவமே y7 மைனஸ் mx பிளஸ் சி. மின்னோட்டம், அழுத்த வேறுபாடு. வரைபின் படித்திறன், சிம்பிளாக தரும். வெட்டுத்துண்டு, மின்னியக்க விசை ஈயை தரும். வரைவுக்குங்க